நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒரு பிரத்யேகமான ஒரு அப்ளிகேஷனை பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்தியாக்குள்ள அதிகமா ஃபிளைட்ல வரக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பா உங்களுக்கானது. ஸோ இந்த அப்ளிகேஷன்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கறத நீங்க கேட்கலாம். எனக்கு கேக்குது. ஸோ அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல காட்ட போறேன். ஸோ வழக்கமான நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இந்தியால தான் இருக்கீங்களா? அப்பனா கண்டிப்பா நீங்க டொமஸ்டிக் லெவல்ல அதிகமா நீங்க ஃளைட்ல டிராவல் பண்ணிருப்பீங்க. அப்படி நீங்க டிராவல் பண்ணும்போது ஒரு தடவையாவது இந்த டிஜி யாத்ரா அப்ளிகேஷனை பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்திருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் உங்க போன்ல இருந்துச்சுன்னா உடனே அதை ரிமூவ் பண்ணுங்க. அது பழைய அப்ளிகேஷன். இப்போ இந்த டிஜி யாத்ராவை லான்ச் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க புதுசா ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிருக்கோம். அது பேரும் டிஜி யாத்ரா தான். சோ அந்த அப்ளிகேஷன் நீங்க பயன்படுத்தி நிறைய விஷயங்களை நீங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. சோ அதுக்கு நீங்க போக வேண்டிய இடம் பிளே ஸ்டோர்ல போயிட்டு இந்த டிஜி யாத்ராவை நீங்க டவுன்லோட் பண்ணி போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த டிஜி யாத்ராவை பத்தி தான் நான் விரிவா உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். நிறைய புது புது விஷயங்கள் எல்லாம் இந்த டிஜி யாத்ரா மூலமா அறிமுகப்படுத்த போறாங்க. சோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா வரும் நாட்களில் நீங்க அனுபவிக்க போறீங்க. இப்போ அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோ நண்பர்களே, நீங்க டிஜி யாத்ராவை கண்டிப்பா உங்க போன்ல நீங்க பயன்படுத்திருப்பீங்க. சோ பயன்படுத்தாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த டிஜி யாத்ரானா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். குரோம்ல போயிட்டு வாட் இஸ் டிஜி யாத்ரா, சரிங்களா? சோ உங்க பாருங்க, இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, இதுல பாருங்க, டிஜி யாத்ரா இஸ் a contactless paperless program that uses facial recognition technology to make airport entry and security clearance. இந்த ரெண்டு விஷயத்துக்காக இந்த டிஜி யாத்ராவை நிறைய பேர் பயன்படுத்துறாங்க, சரிங்களா? சோ இது யாரு ஹேண்டில் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் இந்தியா அண்ட் டெவலப்ட் பை டிஜி யாத்ரா ஃபவுண்டேஷன். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த அப்ளிகேஷனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதிகமான டீடைல்ஸ் வந்து நீங்க இந்த குரோம் வழியா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த அப்ளிகேஷன் எப்ப லான்ச் பண்ணீங்கன்னா, 1 டிசம்பர் 2022ல கிட்டத்தட்ட 16 மாசத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல பாருங்க உங்களுக்கு which airports are using டிஜி யாத்ரா, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 13 ஏர்போர்ட் வந்து இந்த டிஜி யாத்ராவை நீங்க பயன்படுத்தலாம். அதுல சென்னை மிஸ்ஸிங், டெல்லி, பெங்களூர், வாரணாசி, ஹைதராபாத், கொல்கத்தா, விஜயவாடா, பூனே இந்த மாதிரிலாம் இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வரும் நாட்கள்ல இதை அதிகமா இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹவு டு ஐ ஆக்டிவேட் டிஜி யாத்ரா? சோ இதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அந்த அப்ளிகேஷன் மூலமா. சோ இதாங்க புத்தம் புதிய டிஜி யாத்ரா அப்ளிகேஷன். சோ அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்காக மறுபடியும் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த லோகோவோட பாருங்க. சோ இதுல என்னோட மொபைல் நம்பரை கொடுத்து நான் உள்ள என்ட்ரி ஆகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ரெஜிஸ்டர் பண்றேன். சோ எனக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நான் இதுல அப்ளை பண்ணணும். சோ ஓடிபி கொடுத்துட்டு உள்ள என்டர் ஆயிட்டேன். வெல்கம் டு டிஜி யாத்ரா. பாத்தீங்களா? சோ போர்டிங் பாஸ்க்கு உண்டான எல்லா செட்டப்பும் இதுலயும் கொடுத்துருக்காங்க. அரைவல், டிபார்ச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோ நான் ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருக்கேன், என்னுடைய ஐடியை வந்து இதுல ஆட் பண்ணிருக்கேன். சோ அதை நான் எங்க செக் பண்ணலாம்னா, இந்த ஆட் கிரெடென்ஷியல் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் டச் பண்ணா ஆல்ரெடி பாருங்க ஐடென்டிட்டி கிரெடென்ஷியல் ஆல்ரெடி நான் வெரிஃபை பண்ணிருக்கேன். எதை வச்சு வெரிஃபை பண்ணிருக்கேன்னா, என்னுடைய ஆதாரை வச்சு நான் வெரிஃபை பண்ணிருக்கேன், சரிங்களா? சோ இப்போ இந்த ஐடியை வந்து நான் ரிமூவ் பண்ணா ஒண்ணு இல்ல, அதை நான் தட்டா போதும். சோ இதுல எல்லாமே எனக்கு இருக்கு பாருங்க. என்னுடைய நேம் இருக்கு, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு, நான் மேலா ஃபீமேலா, அப்புறம் ஆதாரை வச்சு நான் வந்து இணைச்சிருக்கேன். அதே மாதிரி வெரிஃபிகேஷன் நம்பர் இருக்கு, இல்ல அதோட நம்பர் இருக்கு. இந்த போட்டோ எப்படி எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனுக்குள்ள உள்ள போன உடனே நம்மளுடைய ஐடியை வந்து இதுல சப்மிட் பண்ண சொல்லும். ஸோ அந்த டயத்தில் கேமரா ஓப்பன் பண்ணி நம்ம அது கேமரா வளையத்துக்குள்ள நம்மளுடைய ஃபேஸை செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த டிஜி யாத்திரை நம்மளை ஸ்கேன் பண்ணி எடுத்துரும். ஸோ அதுதான் இப்போ நீங்க இந்த டிஜி யாத்திரையில் என்னுடைய போட்டோவை பார்க்குறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வந்து நான் டெலீட்டும் பண்ணலாம். இது கொடுத்துட்டு சென்டரில் ஒரு மெசேஜ் வரும். ஸோ அது டெலீட் ஆகிடும். என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டிஜி யாத்திரையில் இருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி ஒரு ஐடியை வந்து நான் ப்ரூஃப் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய ஐடியா ப்ரூஃப் வந்து ஆட் பண்ணணும்னா கீழே பாருங்க, ஆட் மைனர் கிரெடென்ஷியல். பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, டிஜி லாக்கர் ரெண்டே வச்சு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இந்த டிஜி லாக்கர் என்னன்னா, நம்மளுடைய டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணிருப்போம் டிஜி லாக்கர்ல. சோ அங்க இருந்து வர வச்சு நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரக்டா ஆதார் வச்சு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ ஆட் போர்டிங் பாஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ அக்ரி கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே பாருங்க, ஸ்கேன் போர்டிங் பாஸ். போர்டிங் பாஸ் நீங்க ஸ்கேன் பண்ணி அதுல சேவ் ஆயிரும் டிஜி யாத்திரால. இல்லைன்னா அப்லோட் போர்டிங் பாஸ், இல்லைன்னா அப்லோட் போர்டிங். சோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ அதனால நீங்க போர்டிங் பாஸ் நீங்க கேரி பண்ண வேண்டாம். அதே மாதிரி செக்யூரிட்டி கிளியரன்ஸுக்கு வந்து நீங்க ஐடி கார்டை வந்து கேரி
பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 முக்கியமான விஷயங்களும் இந்த டிஜி யாத்ரா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிஜி யாத்ரா கிட்டத்தட்ட ஒரு 13 ஏர்போர்ட்ல மட்டும் சப்போர்ட் ஆகுது. ஸோ அங்கே இதை நீங்க பயன்படுத்தலாம். இனி வரக்கூடிய நாட்களில் இதை விரிவுபடுத்துவாங்க. இது இல்லாம கீழே பாருங்க 4-5 டேப் இருக்கு. அதை நம்ம தட்டுனா பாருங்க கேப் சர்வீஸ் அட் யுவர் ஃபிங்கர் டிப் கமிங் சூன். அதே மாதிரி ஹோட்டல் புக்கிங் அதுவும் வரப்போகுது இந்த டிஜி யாத்ரால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீம்லெஸ் ஜேர்னிங் கமெண்ட்ஸ் வித் டிபெண்டபிள் ஏர்போர்ட் சர்வீஸும் நமக்கு டிஜி யாத்ரா மூலமா பெற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டிராவல், பயோமெட்ரிக் லாக் இது எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இதை லாக் அவுட்டும் கூட பண்ணிக்கலாம். ஸோ லாக் அவுட் ஃபெசிலிட்டியும் இதுல இருக்கு. ஸோ நண்பர்களே, டிஜி யாத்ரா தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்னன்னு? கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு. பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.